மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நாங்கள் கண்ணூர் இன்னும் ஏனைய சோதனைகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி இன்னும் அருமையான ஒரு வழிமுறையை எங்களுக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள். ஸஹீஹ் முஸ்லிம்லே வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களிலே ஒரு முக்கியமான துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜாஅதி நிக்மதிக் வ ஜமீஇ சஹதிக். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆச்சரியத்திலும் ஒரு ஆச்சரியமான துஆ. இந்த துஆவை நாங்கள் அதிகப்படுத்துவோம். இந்த துஆவுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டாலே இந்த துஆவுடைய அருமை பொறுமதி எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக். யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த அருள் பாக்கியங்கள் என்னை விட்டும் இல்லாமாகுவதை விட்டும், என்னை விட்டும் அழிந்து போவதை விட்டும், வத்தஹவ்வுலி ஆஃபியதிக், நீ எனக்கு தந்த உடம்பிலே ஆரோக்கியம் அது மாறி நோயாகவோ சோதனையாகவோ மாறுவதை விட்டும், வஃபுஜாஅதி நிக்மதிக், உன்னுடைய தண்டனை திடீரென்று எனக்கு வருவதை விட்டும், வஜமீஇ சஹதிக், உன்னுடைய அத்துணை கோபங்களை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த நிஅமத்துக்கள் இல்லாமாகுவதை விட்டும், நீ எனக்கு தந்த ஆரோக்கியம் நோயாகவோ சோதனையாகவோ மாறுவதை விட்டும், உன்னுடைய தண்டனை எனக்கு திடீரென்று வருவதை விட்டும், உன்னுடைய அத்துணை கோபங்களை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அருமையான துஆ. எங்களுடைய நிஅமத்துக்கள் பாதுகாக்கப்படவும், எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஆரோக்கியம் அது நிரந்தரமாக இருப்பதற்கும், அல்லாஹுடைய கோபம்தான் அத்துணை வாழ்க்கையுடைய சோதனைக்கும் காரணம், அல்லாஹுடைய கோபங்கள் எங்களை வருவதை விட்டும், அல்லாஹுடைய திடீர் பிடியை விட்டும் ஒரு பரிபூர்ணமான ஒரு துஆ. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களை, அத்துணையை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரு பரிபூர்ணமான துஆவை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே துஆக்கள் கபூலாக கூடிய மிக முக்கியமான நேரங்களிலே இந்த துஆவை நாங்கள் அதிகப்படுத்துவோம். கண்ணூருடைய தாக்கமுள்ளவர்கள், ஏனைய நோய் நொம்பலத்திலே சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த துஆவை அதிகப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய உதவியை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றங்கள் உண்டாகுவதை எங்களுக்கு காணலாம். ஒரு அருமையான துஆ. அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வான்.